விழுப்புரம் போன்ற இடங்கள்லாம் கனமழை சற்று அதிகமாகவே பதிவாக போகுது. ஆகவே இது ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழகத்தில் கரையை கடக்குமான்னு கேட்டா நிச்சயமாக ஒரு தாழ்வு பகுதியினாலவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும். ஆனா ஒரு புயல் வாய்ப்புகள், அதி கனமழை, அதீத கனமழை, வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். இந்த 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை வரக்கூடிய மழை பொழிவு பெரும்பாலும் அதாவது 80% மிதமான மழையும் 10% கனமழையும் மீதம் 10% பொறுத்தவரை மிக கனமழையாக பதிவாகும். அப்போ 70 முதல் 80% வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழையாகவே அதிகம் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் கன முதல் மிக கனமழையாக பதிவாகும். மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல சென்னைக்கு அடுத்து எப்போ மழை வரும், கடலூருக்கு எப்போ மழை வரும், புதுச்சேரி எப்போ மழை பொழிவு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம மாவட்ட வாரியாக